हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरंगपरकालमुनित्रयात्तलक्ष्मात्मरक्षणिधित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा। धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां। वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं। पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवो विनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलस्तुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धम्। संसारिणां करुणयाधपुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। श्रीमद्भागवतम् அதில் பஞ்சமஸ்கந்தம் சுவாயம்புவ மனுவிற்கு பிரியவ்ரதன் உத்தானபாதன் என்று 2 புத்திரர்கள். அதில் உத்தானபாதனுடைய வம்சத்தை தான் 4வது ஸ்கந்தத்தில் சொன்னார். இப்போ 5வது ஸ்கந்தத்தில் பிரியவ்ரதனுடைய சரித்திரத்தை எடுக்கிறார். நாலாவது ஸ்கந்தம் முடியும் பொழுதே சுகபிரம்ம முனிவர் பரீட்சித்ராஜனிடத்தில் பிரியவ்ரதன் பரம பாகவதோத்தமன் ஆத்மாராமன் வைராக்கியத்தினுடைய எல்லையில் இருந்து ஞானத்தை அடைஞ்சு ஆத்மாராமனாக இருந்து கொண்டு
ஞானியாக இருந்துட்டு அவன் கல்யாணமும் பண்ணிண்டான். அவனுக்கு குடும்பம் இருந்தது, பரம்பரை இருந்தது என்று சொன்னதும் பரீட்சித் ராஜன் கேட்குறான். பிரியவ்ரதோ பாகவத ஆத்மா ராம கதம் முனே கிருஹே ரமதயன்மூல கர்மபந்த பராபவஹ நனூனம் முக்தசங்கானாம் த்வாத்ருஷானாம் த்விஜரிஷப கிருஹேஷ்வபிநிவேஷோயம் பும்சாம் பவித்துமர்ஹதி மகதாம் கலு விப்ரரிஷே உத்தமஸ்லோகபாதயோः छाया निर्वृतचित्तानां न कुटुम्बे स्पृहामतिः संशयोऽयं महान् ब्रह्मन् दारागारसुतादिषु सक्तस्य यत् सिद्धिरभूत् कृष्णे च मतिरच्युता. प्रियव्रतन பரமபாகவதோத்தமன் ஆத்மாராமன் அப்படி இருந்துட்டு ஞானியாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒருவன் சிற்றின்பத்தில் இருக்கக்கூடியவன் சிற்றின்ப சுகத்தை அடைய முடியும், பேரின்ப சுகத்தை அடைய முடியாது. பேரின்ப சுகத்தை இருந்து இருக்கக்கூடிய ஞானிகள் சிற்றின்பத்துக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. ரெண்டுலேயுமே சமர்த்தனாக இருக்கேன் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. நான் சிற்றின்பத்திலையும் இருந்துட்டு பேரின்பத்திலையும் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் முடியாது. அப்படி இருக்க தாங்கள் சொன்னது எனக்கு புரியலையே. ஞானியாக இருந்துட்டு காமகோபங்களை அடக்கின, இந்திரியங்களை அடக்கின பிரியவ்ரதன் என்னத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு புரியலை. எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். உடனே சுகபிரம்ம முனிவர் சொன்னார், பாடமுக்தம். சரியான கேள்வி கேட்டப்பா. பாடமுக்தம் பகவத உத்தமஸ்லோக ஸ்ரீமச்சரணாரவிந்த உத்தமஸ்லோகஸ்ய ஸ்ரீமச்சரணாரவிந்த மகரந்தரச ஆவேஷித சேதசோ பாகவத பரமஹம்ச தைத கதாம் கிஞ்சித் அந்தராஜ விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேன ஹின்வந்தி. பாடமுக்தம் சரியான கேள்விதான். பிரியவ்ரதனுக்கு ஞானியாக இருந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிண்டான்? காமகோபங்களை அடக்க முடியாதவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னியே, வாஸ்தவமான விஷயம். ஆனால் இந்திரியங்களை ஜெயித்து ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. அப்போ நாரதஸ்ய சரணோபசேவையா அஞ்சசாவகத பரமார்த்த சதத்வோ பிரம்மசத்ரேன தீக்ஷிஷ்யமானஹ அவனிதல பரிபாலனாய ஆம்நாத பிரவர குணை கணகாந்த பாஜனதையா. நாரதரிடத்தில் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் வாங்கிண்டு உலக வாழ்க்கை அப்படிங்கிறது பந்தப்படுத்திடும், ஞான மார்க்கத்தில் தான் இருக்கணும், ஆத்மாராமணத்தான் இருக்கணும் என்று பிரியவர்த்தன் இருந்துட்டு. ஆனால் அந்த பிரியவர்த்தனிடத்தில் அவருடைய ஞானம் சாட்சாத் பிரம்மதேவரையே பிரமிக்க செய்தது. அதனால் பிரம்மதேவனே சுவாயம்புவ மனுவான பிரியவர்த்தனுடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பிரியவர்தன் பண்ணிக்கல. ஏன்னா பிரியவர்தன் ஒரு விரதத்தில் இருந்தாராம். என்ன விரதம்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமி இருக்கான். அதனால் எல்லா ஜீவராசிகளிடத்துலேயும் பிரியமாக பழகிறது அப்படின்னு ஒரு விரதம். அது ரொம்ப கடினமான விஷயம்.
எல்லார்கிட்டையும் பிரியமாக பழக முடியுமா? நமக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது. ஒருத்தர் நமக்கு வேண்டியவாளாக இருப்பான், ஒருத்தர் வேண்டாதவாளாக இருப்பான். ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொல்லியிருப்பா, ஒருத்தர் நம்மளை எங்கேயாவது காப்பாற்றியிருப்பா. அப்போ எல்லாரையும் பிடிக்குமா அப்படின்னா முடியாது. ஆனால் பிரியவிரதன் எல்லார்ட்டையும் பிரியமாகவே பழகிறது. ஏன்னா எல்லார்டத்தையும் அந்த ஆத்மா தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால பிரியமாக இருக்கார். அப்போ அந்த பிரியவிரதனுடைய எண்ணம் இந்திரியங்கள், அதாவது இந்திரியங்கள் கல்யாணம் பண்ணிட்டா வசமாயிடும், கல்யாணம் பண்ணி காட்டா ஞானத்தோடு இருப்போம், வைராக்கியத்தோடு இருப்போம் அப்படின்னு அவன் பந்தப்பட்டுடுவோம்னு பயந்துட்டு இருந்தான். அதனால் பிரம்மதேவனே அம்சவாகனத்தில் கிளம்பி வரார். பிரம்மதேவன் வரக்கூடிய வழியில் தேவர்கள்லாம் பிரம்மாவை பூஜை பண்ணுறா. பிரியவிரதனுடைய தாத்தா பிரம்மாங்கிறவர். பிரம்மதேவன் இறங்கினதும் அவருக்கு பூஜையை பண்ணினார் பிரியவிரதன். பிரம்மதேவன் சொன்னார், நிபோத தாத்தேதமிருதம் பிரவீமி மாசூயிதும் தேவமர்ஹஸ்ய பிரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மகர்ஷிஹி வஹாம சர்வே விவஷா யஸ்ய திஷ்டம். பிரியவிரதனை பார்த்து சொன்னார், குழந்தை, நான் சொல்ல போகிற வார்த்தையை கேளு, அது சத்தியமானது, நிச்சயமானது. ஏன்னா எனக்குள்ளேருந்து பகவான் தான் பேசுகிறான், நான் பிரம்மா பேசுகிறேன்னு நினைக்காத, பகவானே பேசுகிறதான் நினச்சிக்கோ. இந்த லோகத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சிருஷ்டிச்சு அதை காத்து அழிக்கக்கூடிய பெருமான். அந்த பகவானுடைய மகிமை மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதது. அந்த பகவான் செய்யக்கூடிய லீலைகளை நீ எதையும் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரம்மதேவனாகிய நானோ, பரமசிவனோ, நாரதரோ, உன்னுடைய குருவான நாரதரோ, இல்லை உங்கள் அப்பாவான மனுவோ, இல்லை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த ஜீவராசிகளும் அந்த கிருஷ்ணனுடைய, பகவான் வாசுதேவனுடைய ஆக்ஞை கட்டளை என்ன இருக்கோ அதன்படி தான் நடந்து வரும். அது மாறாது. ந தஸ்ய கஷ்சித் தபசா வித்யயாவாம் ந யோக வீத்யேன மனிஷயாவாம் நைவார்த்த தர்மை பரதஸ்வதோ வா கிருதம் விகந்தும் தனுபிருத் விபூயாத். எந்த ஒரு ஜீவனும் தபசு, தன்னுடைய தபசுனால பகவானுடைய சங்கல்பத்தை மாற்றலாம்னு நினச்சா நடக்கவே நடக்காது. இல்லை தான் படித்த படிப்புனால தன்னுடைய விதியை மாற்றிடலாம்னு நினச்சா அதுவும் நடக்காது. இல்லை யோகாபியாசத்தினால பகவானுடைய சங்கல்பத்தை மாற்றலாம்னு நினச்சா அதுவும் நடக்காது. தன்னுடைய புத்தியினுடைய பலத்தினால மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் முடியாது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், ஐஸ்வர்யம், இதை கொண்டு பகவானுடைய சங்கல்பத்தை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சான்னா அதுவும் நடக்காது. யாராவது ஒரு 50 பேர் 1000 பேரை வச்சுண்டு அவர்களுடைய கூட்டு முயற்சியினால பகவானுடைய சங்கல்பத்தை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சா அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் இன்னது இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத யாராலையும் மாற்ற முடியாதது. பவாய நாசாய ச கர்ம கர்த்தும் சோகாய மோகாய சதா பயாய சுகாய துக்காய ச தேகயோகம் அவ்யக்ததிஷ்டம் ஜனதாங்க தத்தே. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள், தேவர்கள், மனுஷர்கள், பசு, பக்ஷி, புழு, பூச்சி என்று பலவிதமான சரீரத்தை எடுத்துக்கிறது. அது அப்படி சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் கூட பகவானுடைய கட்டளை தான், ஆக்ஞை தான்.
பகவான் எந்த ஜீவனை கிளியாக அனுப்பணுமோ அந்த ஜீவன் கிளியாகத்தான் போக முடியும். மாறி சிங்கமாக போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிங்கமாக இருக்கக்கூடிய ஜீவன் சிங்கமாக தான் இருக்க முடியும். அதனால் அந்த பகவானுடைய சங்கல்பத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த லோகத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்கோ, சுகதுக்கங்கள் இருக்கோ, புண்ணியம் பாபங்கள் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிறவி தருவான். அதுலேயும் மனித பிறவி அப்படிங்கிறது மிகவும் துர்லபம். அப்படிப்பட்ட மனித பிறவி நமக்கு கிடைச்சதே அப்படின்னு நினச்சி இந்த பகவானிடத்தில் இப்படி ஒரு பிறவி கொடுத்தியன்னு நன்றி சொல்லணும். அதனால் சொல்கிறார், ஈஷாபி சிருஷ்டம் எவருந்தமஹேங்க துக்கம் சுகம் வா குணகர்ம சங்காத் ஆஸ்தாய தத்தத்யயுக்தநாதா சக்ஷுஷ்மதாந்தா இவ நீயமானாக. நம்முடைய கர்மாக்களுக்கு ஏற்ப பகவான் புழு பூச்சியாகவோ மனுஷ பிறவியோ கொடுக்கிறார். அது என்ன நமக்கு கொடுத்துருக்காரோ அந்த பிறவியை ஏற்றுண்டு பகவான் சொல்கிறபடி நாம் செஞ்சு தான் ஆகணும். அது எப்படின்னா, கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிஞ்சவன் வழி காமிப்பானே, அதுபோல இந்த சம்சார மார்க்கத்தில் கண்ணு தெரியாமல் நாம் இருந்துருக்கோம். நமக்கு வழிகாட்டி அந்த பகவான் தான். அவன் சொல்கிறபடி தான் போயாகணும். முக்தோபி தாவத் பிப்ரியாத் ஸ்வதேகம் ஆரப்தமஷ்ணன் அபிமான சூன்யகாம் யதானுபூதம் பிரதியாத நித்ரஹா கிம் தொன்ய தேகாய குணான்ன விருந்தே. ஜீவன் முக்தனே ஆனாலும் ஞானிகளே ஆனாலும் தங்களுடைய இது முன்னாடி வரைக்கும் செய்திருக்கக்கூடிய கர்ம பயன்களை அனுபவிக்கணும் என்பதற்காகவே இந்த சரீரத்தை பகவானுடைய சங்கல்பத்தினால ஏற்றுக்கக்கூடியவர்கள். அதனால் எப்படி சொப்பனத்தில் ஒருவன் தூங்கின்னு இருக்கும்போது வரக்கூடிய சொப்பனத்தில் காணக்கூடிய விஷயம் மூச்சுண்டதுக்கப்புறம் அதை நினச்சின்றிருப்பானே, அதுபோல ஞானிகள் பூர்வ ஜென்ம வாசனையினால் இப்போ எடுத்த பிறவியை சொப்பனம் போல நினச்செண்டு பகவானுடைய சிந்தனையிலே இருப்பா வைராக்கியத்தோட. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாத் யதஸ்ஸ ஆஸ்தே சகஷத் சபத்னஹ ஜிதேந்திரியஸ்ய ஆத்மரதேர்புதஸ்ய கிருஹாஸ்ரமக்கிம் கரோத்யவத்யம். எவனொருவன் பகவானிடத்தை பக்தி பண்ணலையோ, இந்திரியத்தை ஜெயிக்கலையோ, அவன் காட்டில் சந்நியாசியாக போய் என்ன பிரயோஜனம்? பிரியபிரதா, உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு உன்னுடைய இந்திரியங்கள் புலன்களை பரிபூரணமாக அடக்கின ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கா? நம்பிக்கை இருக்கான என் இந்திரியம் என்னுடைய பேச்சை தான் கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? இருக்குன்னா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்திரியத்தை அடக்கலை அப்படிங்கிறவன் சந்நியாசம் வாங்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஏன்னா சந்நியாசம் வாங்கின்ற பிறகு கிருஹஸ்தாசிரமம் போகணும்னு நினச்சா பெரிய ஆபத்து. நம்ம சம்பிரதாயம், நம்முடைய சாஸ்திரம் அதை ஒத்துக்காது. சந்நியாசத்துக்கு அப்புறம் கிருஹஸ்தாசிரமம்னு வைக்கலை, கிருஹஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் தான் சந்நியாசம். இந்திரியங்களை அடக்கலை, புலன்களை அடக்கலை, நாக்கை அடக்கலை, கண்களை அடக்கலை, சந்நியாசம் வாங்கின்ற பிறகு அந்த சன்னியாசியினுடைய குடும்பம் அவரை சேவிக்கிறது. உடனே கூட இருக்கிற சிஷ்யர்களை பார்த்து, இவன் யார் தெரியுமா? இவ தான் என்னுடைய மனைவி, போன ஆசிரமத்தில் அவர் தான் என்னுடைய பையன், என் பேரன் அப்படின்னு ஒரு சன்னியாசி சொல்லவே கூட. ஏன்னா எப்போ சந்நியாசம் வந்துடுத்தோ அதுக்கப்புறம் நேற்றை வரைக்கும் இருந்த வாழ்க்கை இறந்து போயாச்சு, இன்றைக்கு புது பிறவி.
சந்நியாசத்துக்கே முக்கியமான லட்சணம் அதுதான். தன்னுடைய மனைவி சிந்தனையோ பசங்களுடைய சிந்தனையோ இதெல்லாம் இருந்து சந்நியாசம் வாங்கிட்டு அர்த்தம் இல்லை. அதனால் இந்திரியங்களை பரிபூர்ணமாக அடக்கினவன் கிரகஸ்தாசிரமத்தை இருந்தாலும் இந்திரியத்தை பறிகொடுத்துட மாட்டான். இந்திரியத்தையே அடக்காத ஒருவன் சந்நியாசம் வாங்கிட்டாலும் பிரயோஜனப்படாது. அதனால் நீ உன்னுடைய இந்திரியங்களை நீ அடக்கியிருக்கியா? யஷத் சபத்னான் விஜிகீஷமானோ கிரகேஷு நிர்விஷ்ய யதேத பூர்வம் அத்யேதி துர்காஸ்ரித ஊர்ஜிதாரின் க்ஷீணேஷு காமம் விசரேத் விபஷ்சிதே. மனசையும் பஞ்ச இந்திரியங்களையும் இவன் 6 பேர் நமக்கு பகைவர்களாம். இந்திரியங்கள்லாம் நமக்கு பகைவர்கள் தான். எப்போன்னா உலக விஷயத்தில் போயின்னு இருக்கிற வரைக்கும் அதை ஜெயிக்கணும். முதல்ல அதை எப்படி ஜெயிக்கணும்னா, இல்லற தர்மத்தை இருந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பகவானிடத்தில் நம்முடைய மனசை மாற்றி பகவானிடத்தில் அவனுடைய கதைகளை கேட்டுண்டு பகவானுடைய குணங்களை கேட்டு அதில் நம்மளை மனசை லயப்படுத்தி அப்படி நமக்கு அந்த மனசு பகவானுடைய சிந்தனையில் லயமாயிடுத்து என்று தெரிஞ்சதுன்னா நாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை வராது. அதனால இந்திரியங்களையும் மனசையும் அடக்கணும். பிரியபிரதா, நீ எப்படி இருக்கன்னா தொம் தொப்ஜனாபாங்கி சரோஜ கோஷ துர்காஸ்ரிதோ நிர்ஜித ஷட் சபத்னஹ புங்ஸ்வேக போகான் புருஷாதிதிஷ்டான் விமுக்த சங்க பிரகிருதிம் பஜஸ்வ. நீ பகவானுடைய திருவடி தாமரை எப்பொழுதும் உன்னுடைய ஹிருதயத்திலேயே நீ அவரை பார்த்துட்டு இருக்க. அந்த திருவடி தாமரையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் நீ ஜெயிச்சுட்ட. அப்படி நீ ஜெயிச்சிருக்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிட்டு இல்லற தர்மத்தில் இருந்தாலும் நீ பந்தப்பட மாட்டாய் என்று உபதேசம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்று பிரம்மதேவன் சொன்னார். இதி சமவிஹிதோ மகாபாகவதோ பகவதः திரிபுவன குரோஹோ அனுசாசனமாத்மனோ ரகுதயாவனத சிரோதரோ பாடமிதி ச பகுமானம் உவாக. இப்படி ஒரு பிரம்மதேவனுடைய உபதேசத்தை கேட்ட பிரியவிரதன் பிரம்மதேவனை பார்த்து சொன்னார், தாங்கள் பகவான், அதனால தான் பகவானுவாச்சன்னு சொல்கிறேன். எனக்கு இல்லறம் துறவரம் அப்படிங்கிற சர்ச்சைக்கே நான் போகலை. பெரியோர்களான தாங்கள் என்ன நியமிக்கிறீர்களோ அதுபடி இருக்கேன் என்று கல்யாணம் பண்ணிட்டார். அத சதுஹிதரம் பிரஜாபதேஹே விஸ்வகர்மண உபயேமே பர்ஹிஷ்மதீம் நாம தஸ்யாமுக பாவ ஆத்மஜான் ஆத்மசமானசீல குணகர்ம ரூப வீர்யோதாராந்தஷ பாவயாம் பபூவ கன்யாம் ச யவீயசீம் ஊர்ஜஸ்வதீம் நாம. பிரியவிரதன் விஸ்வகர்மாவனுடைய பெண்ணான பர்ஹிஷ்மதி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிண்டு 10 குழந்தைகள் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தான். அவளுக்கு ஊர்ஜஸ்வதி அப்படின்னு பேர். பரீட்சித்ராஜன் கேட்ட கேள்வி, ஞானியா இருந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னா, ஞானிகள் கல்யாணம் பண்ணிட்டாலும் பந்தப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் பிரியவர்தனுடைய மகிமை. பந்தப்பட மாட்டார்கள். அப்போ அந்த ஞானிகளுடைய மகிமை லோகத்துக்கு தெரியணும். இல்லற தர்மத்தை இருந்துட்டும் அவர்கள் பகவத் பக்தர்களாக எப்படி இருந்தார்கள். ஏன்னா நம்மளாம் இல்லற தர்மத்தை ஒரு பாரம்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லற தர்மத்தை இருந்துட்டே தான் தியாகராஜ சுவாமிகள் பக்தி பண்ணினார். இல்லற தர்மத்தை இருந்துட்டு தான் ஜெயதேவர் பக்தி பண்ணினார். இல்லற தர்மத்தை இருந்து கொண்டு தான் புரந்தரதாசர் பக்தி பண்ணினார். இல்லற தர்மத்தை இருந்துட்டு தான் துக்காராம் மகாராஜ் பக்தி பண்ணினார். இல்லற தர்மத்தில் இருந்துட்டு தான் சம்பிரதாயத்திலையும் பக்தி பண்ணியிருக்கா.
அப்போ எல்லாருக்கும் இல்லற தர்மம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா வெறும் ஒரு காமத்துக்காக இல்லை, பக்திக்காக அப்படிங்கிறத உணரணும். குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக மட்டும் இல்லறம் இல்லை. கணவன் மனைவியுமா சேர்ந்து பகவத் பக்தி பண்ணுறது தான் உத்தமமான இல்லற தர்மத்துக்கே பெருமை. அதனால் பிரியவிரதன் பிரம்மதேவனே வந்து சொன்னதுனால அவன் கல்யாணம் பண்ணிட்டான். 10 குழந்தைகளை பெற்றெடுத்தான், புத்திரர்கள், ஒரு பெண் ஊர்ஜஸ்வதீன். அந்த 10 பசங்களுடைய பேரை சொல்றா. ஆக்னீத்ர இத்மஜிஹ்வ யஜ்ஞபாஹு மகாவீர ஹிரண்யரேதோ கிருதபிருஷ்ட சவன மேதாதிதி வீதிஹோத்ர கவய இதி சர்வ ஏவாக்னி நாமானஹா. ஆக்னீத்ரன் இத்மஜிஹ்வன் யஜ்ஞபாஹு மகாவீரன் ஹிரண்யரேதஸ் கிருதபிருஷ்டன் சவனன் மேதாதிதி வீதிஹோத்ரன் கவி அப்படின்னு 10 பேர். அதில் கவி, மகாவீரன், சவணன் அப்படின்ற 3 பேரும் கிருகஸ்தாசிரமத்துக்கு போகாமல் இல்லற தர்மம் ஏற்றுக்கொள்ளாமல் அவ சிறு வயதில் இருந்தே ஆத்ம விசாரத்தை இருந்து பகவத் சிந்தனையில் இருந்து அவர்கள் சன்னியாசியாக போயிட்டா நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில். அப்படி அவர்கள் போன பிறகு பிரியவிரதன் அவனுக்கு அந்யஸ்யாமபி ஜாயாயாம் த்ரயः புத்ராः ஆசன் உத்தமஸ்தாமசோ ரைவதைதி மன்வந்தராதிபதயः. அந்த பிரியவிரதனுடைய இன்னொரு மனைவியினிடத்திலிருந்து உத்தமன், தாமசன், ரைவதன் அப்படின்னு 3 பெண்கள். அந்த 3 பசங்க பேர்லேயே மன்வந்தரம் வரப்போகுது. இப்போ ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிற அவருடைய மன்வந்தரம் எப்படி இருக்கோ அவர் பெயரில், ஸ்வயம்புவனுக்கு அப்புறம் சாரோச்சிஷம்னு பிரியவர்தனுடைய பேர், அப்புறம் உத்தமன், தாமசம், ரைவதம் என்று மன்வந்தரங்கள். இப்படிலாம் மன்வந்தரத்தில் வந்த ராஜாக்களுடைய பெயர். அதனால சொல்கிறார், அந்த 3 பேரும் முதல்ல சொன்ன 3 புத்திரர்கள் சந்நியாசம் வாங்கிட்டு போன பிறகு பிரியவிரதன் மற்ற குழந்தைகளை வச்சுண்டு 7 பசங்களையும் பெண்ணையும் வச்சுண்டு 11 கோடி வருஷம் அரசாட்சி பண்ணாராம். 11 கோடி வருஷம். அந்த பிரியவிரதனுடைய வில்லனுடைய நானொலி சப்தம் ஆகாசத்துக்கு போய் ஆகாசம் இடி இடிக்கிற மாதிரி வருது. அதுலேயே மற்ற ராஜாக்கள்லாம் பிரியவிரதன் இடத்துல பயந்துட்டு இருந்தா, யாரும் யுத்தத்துக்கும் வரலை. அதனால் பூமி முழுக்க பிரியவிரதன் அரசாட்சி பண்ணினார். யாவத் அவபாசயதி சுரகிரி மனு பரிக்ராமன் பகவான் ஆதித்யஹாம் வசுதாதலமர்த்தேனைவ பிரதிபதி அத்தேனாவச்சாதயதி ததாஹி பகவத் உபாசனோபசிதாதி புருஷ பிரபாவஹ தத் அபிநந்தன் சமசவேன ரதேன ஜோதிர்மயேன ரஜனீமபி தினம் கரிஷ்யாமீதி சப்தகிருத்வஹ தரணுமணி வர்யக்ராம த்விதீய இவ பதங்கஹ. பிரியவர்தன் பார்த்தார், இந்த மேரு பர்வதத்தை சுற்றி வரக்கூடிய சூரியன் ஒரு பக்கம் வரும் பொழுது மேரு பர்வதம், அதை தாண்டி வரும் பொழுது வெளிச்சம் வருது சூரியன். அந்த மேரு பர்வதம் முழு நேரமும் சூரியனை விடுறதில்லை, பாதி நேரம் மறைச்சிடுறார். அப்போ சூரியனுடைய பிரகாசத்தை இந்த மேரு மறைச்சிடுறாரே, இதை பொறுத்துக்க முடியாத பிரியவர்தன் அந்த மீதி நேரத்தையும் வெளிச்சம் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தன்னுடைய தேர் ரதத்தில் ஏறி பூமியையே பிரதட்சணம் பண்ணி வரான். 7 தடவை பிரதட்சணம் பண்ணானான் அவன் தேர்லேயே. அந்த ஒரு 7 தடவை அவன் வர்றது என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அதிலேருந்து ஏ வாவுக தத் ரத சரண நேமி கிருத பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஆசன் யத ஏவ கிருதாக சப்த புவோத்வீபாக. அவன் அப்படி 7 தடவை பூமியை பிரதட்சணம் பண்ணி வரும் பொழுது அவனுடைய ரதத்தினுடைய சக்கரம் பட்டு என்ன ஆயிடுத்துனா பள்ளங்கள் ஆயிடுத்து நிறையா பூமியில்.
அதிலேருந்து 7 கடல்கள் உண்டாச்சு. அந்த 7 கடல்கள் 7 தீபத்தோட வந்து சேர்ந்ததான். 7 தீபங்களுக்கு அகழியாக கடல்கள் உண்டாச்சு. கான்டினென்ட்னு சொல்கிறோமே, அதுக்கு சுற்றி 7 கடல் இருக்கா. ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும் சுற்றி கடல். க்ஷாரோத, இக்ஷுரசோத, சுரோத, கிருதோத, க்ஷீரோத, ததிமண்டோத, சுத்தோதாக, சப்த ஜலதயः, சப்தத்வீப பரிகா இவாபியந்தர த்வீப சமானா ஏகைகஸ்யேன யதானுபூர்வம் சப்தஸ்வபி பகிர்த்வீபேஷு பृथक् परित उपकल्पितास्तेषु जम्वारिषु बर्हिष्मतीपतिः अनुव्रतान् आत्मजान् आग्नीध्र इद्म जिह्व यज्ञबाहु हिरण्यरेतो घृतपृष्ठ मेधादिति वीतिहोत्र संज्ञान् यथा संख्येन एकैकस्मिन् एकमेवाधिपतिं विदधे. அந்த 7 கடல் என்னென்னங்கிறத சொல்றார். உப்பு கடல், கரும்பு கடல், கள் கடல், நெய் கடல், பால் கடல், மோர் கடல், சுத்தமான ஜலம். இந்த 7 கடலும் அந்த தீபத்துக்கு 7 தீபங்களுக்கு ஒரு அகழி மாறி, ஒவ்வொரு தீவுகள், அந்த தீபங்கிறது தீவு, அந்த ஒவ்வொரு தீவையும் சுற்றி ஒவ்வொரு கடல் வளச்சென்றிருக்கு. அதில் முதல்ல தீபம்னு சொல்லும் பொழுது 7 தீபம். ஜம்பு, பிளக்ஷம், ஷால்மலி, குஷ, கிரௌஞ்சம், சாக்கரம், புஷ்கர சம்ஞா அப்படின்னு 7 தீபம். அதில் ஜம்பு தீபம் அப்படிங்கிற தீபத்தை சுற்றி உப்பு கடல். இப்போ நாம் இருக்கிறது பாரத தேசத்தில் ஜம்பு தீபம் அப்படிங்கிறது பாரத வருஷம். அதில் ஜம்பு தீபம், அதை சுற்றி உப்பு கடல். அதன் பிறகு பிளக்ஷத் தீபம். அந்த பிளக்ஷத் தீபத்தை சுற்றி கரும்பு சாறு நிறையா இருக்குமா அந்த கடலில், கரும்பு சாறுலேயே கடல். அப்புறம் ஷால்மலி தீபம், அதை சுற்றி கல்கடல். அப்புறம் குஷத் தீபம், அந்த குஷத் தீபத்தை சுற்றி நெய் கடல். எவ்வளவு நெய், இப்போ தண்ணி உப்பு தண்ணி பார்க்குறோமே கடலில், அது மாதிரி நெய் கடல். அதை சுற்றி கிரௌஞ்சத் தீபம் அப்படிங்கிற அந்த கிரௌஞ்சத் தீபத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடல் வந்து பார்க்கடல். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலையேங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகாதவா, வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவா இடத்துல வெளிநாடே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இவன் போகலை, இவன் பார்க்கலைங்கிறதுனால ஒரு நாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் சுகபிரம்ம முனிவர் கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இப்படி விவரித்து சொல்கிறார். அதன் பிறகு சாகர தீபம் அப்படிங்கிறது, அது அந்த தீபத்தை சுற்றி இருக்கிறது மோர் கடலாம். எவ்வளோ வேணால் மோர் கிடைக்குமா. அப்புறமா கடைசியாக புஷ்கர தீபம் அப்படிங்கிறது, அந்த புஷ்கர தீபத்தை தான் சுத்தமான ஜலம். இந்த 7 தீபத்தை தன்னுடைய 7 புத்திரர்களுக்கு ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு தீபத்துக்கு பட்டம் கட்டி வச்சார். ஆக்னீத்ரன், இத்மஜிஹ்வன், யஜ்ஞபாகு, ஹிரண்யரேதஸ், கிருதபிருஷ்டன், மேதாதிதி, வீதிஹோத்ரன், கவயன். இப்படி வீதிஹோத்ரன் 7 பேர். இந்த 7 பேரையும் ஒவ்வொரு தீபத்துக்கும் ராஜாவா பட்டங்கட்டி வச்சார். துஹிதரம் ச ஊர்ஜஸ்வதிம் நாமோஷணசே பிராயச்சத் யஸ்யாமாசீத் தேவயானி நாம காப்யசுதா. பிரியவிரதனுடைய பெண் ஊர்ஜஸ்வதி அப்படிங்கிற தன்னுடைய பெண்ணை சுக்ராச்சாரியாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த சுக்ராச்சாரியாருக்கும் அந்த ஊர்ஜஸ்வதிக்கும் பிறந்தவள் தேவயானி என்று ஒரு பெண். அப்பேற்பட்ட அந்த பிரியவிரதன் இவ்வளோ பெரிய காரியங்களை எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா, பகவத் சிந்தனையிலேயே இருந்திருக்கக்கூடிய ஞானிகளுக்கு
முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அவர்கள் எதுவானாலும் செய்ய முடியும் அவர்களால். அதனால் பிரியவர்த்தனுடைய மகிமை லோகம் பூரா பேசப்பட்டு தான். அதனால் பிரியவர்த்தனுடைய அரசாட்சி உலகம் பூரா ஜனங்கள்லாம் பேசினான். பிரியவிரதகிருதம் கர்ம கோனு குறியாத் வினேஸ்வரம் யோ நேவி நிம்னைர் அகரோச்சாயாம் கிரன் சப்தவாரிதீன். இந்த பிரியவர்தன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சப்த தீபத்தை உண்டாக்கி அதில் சப்த விதமான சமுத்திரங்களை உண்டாக்கின இவருடைய மகிமை இது பகவானை தவிர யாரால செய்ய முடியும்? அப்போ இவரே ஒரு பகவான் மாதிரி இருக்கார் என்று நினைச்சாலும். பிரியவர்தனுக்கும் இப்படி ஒரு மகிமை எப்படி வந்ததுன்னா பகவானிடத்தில் சதா சர்வகாலமும் தன்னுடைய மனசை செலுத்தினதுனால. அந்த பிரியவிரதன் தன்னுடைய ராஜ்யத்தை தபசு பண்ண காட்டுக்கு போகணும். ஏன்னா இவ்வளவு காலம் லௌகீகன் மாதிரி இருந்துட்டனே என்று கவலைப்பட்டாராம். இல்லற தர்மத்தில் பகவானை நினைக்கிறத விட்டுட்டனேன்னு கவலைப்பட்டார். அதனால் தன்னுடைய ராஜ்யத்தை தன் புத்திரனான ஆக்னீத்ரன் என்கின்ற புத்திரனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனார். ஏவம் பிதரி சம்பிரவருத்தே ததனுசாசனே வர்த்தமான ஆக்னீத்ரோ ஜம்புத்தீபௌகசா பிரஜா ஔரசவத் தர்மாவேக்ஷமானஹ பரியகோபாயதே. தன் அப்பாவிடத்தில் மிகவும் பக்தி கொண்ட ஆக்னீத்ரன் அவரும் அப்பா கொடுத்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார். ஜம்புத்வீபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் தன் புத்திரர்கள் போல நினைத்து தர்மத்தில் இருந்து நழுவாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆக்னீத்ரன் சச்ச கதாச்சித் பித்ருலோக காமஹா சுரவர வனிதா கிரீடாச்சலத்ரோண்யாம் பகவந்தம் விஸ்வசிருஷம் பதிமாபிருத பரிசர்யோபகரண ஆத்மைகாக்ரேண தபஸ்வி ஆராதயாம் பபூவ. ஒரு சமயம் ஆக்னீத்ரன் நினைச்சார், அப்பா மாதிரி நாமும் தபசு பண்ணுவோம், கல்யாணம் வேண்டாம்னு. அப்படி இருந்தால் உடனே பிரம்மதேவனே வந்து அப்பாவுக்கு உபதேசம் பண்ண மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லட்டும், அப்புறம் நாமளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிண்டு காட்டுக்கு போய் தபசு பண்ணாராம். ததுபலப்ய பகவான் ஆதிபுருஷா சதசி காயந்தீம் பூர்வசித்திம் நாம அப்சரசம் அபியாபயாமாச. பிரம்மா என்ன பண்ணினார், இவனுடைய எண்ணத்தை தெரிஞ்சின்றதுனால இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. பிரியவிரதன் மாதிரி ஞானிலாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் சத்புத்திரன். பிரியவிரதன் மாதிரி இல்லை, இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வந்து உபதேசம் பண்ணணுங்கிறான். பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய வேலையில் வரதே பெரிய விஷயம். அதனால் என்ன பண்ணினார், பிரம்மலோகத்திலேயே பாட்டு பாடி நடனமாடக்கூடிய பூர்வசித்தி அப்படின்னு ஒரு அப்சரஸ்திரீ, அந்த பூர்வசித்திங்கிற அப்சரஸ்திரியை அனுப்பினாராம். பூர்வசித்தினா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சித்தம் என்ன இருக்கோ அது முன்னாடி வந்து நிற்கும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாளே, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போ நாம் எதை பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ, எதை பண்ணணும்னு நினச்சி செய்கிறோமோ அதுதான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனால அதுக்கு தான் பூர்வ சித்தின்னு பேர். இவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் இவன் பிரம்மாவை தபசு பண்ணுறான். அப்போ பூர்வ சித்தின்னு ஒரு அப்சரஸை அந்த எண்ணத்திலேயே ஒரு ஸ்திரீயை உண்டாக்கி அந்த ஆக்னீத்ரனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அவளை பார்த்ததும் உடனே ஆக்னீத்ரனுக்கு
அவளுடைய பேரழகில் மயங்கி போய் இப்படி ஒரு காட்டில் நீ யாரு, நீ என்ன, நீயும் தபசு பண்ணுறியா இங்கே என்று அவளோட பேச ஆரம்பித்தான். அவ்வளவு தபசு பண்ணினானே என்று கேட்டால், எப்போவுமே நாம ஒரு காரியத்தை பண்ணினோம்னா இப்படி தான் தடை வரும். பகவானா சாதுக்கள் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை நியமிக்கிறான் என்று அதை ஏற்று பண்ணினோம்னா அதில் தடையே வராது. இவனாக தானே கிளம்பி வந்தான் காட்டுக்கு. அதனால் அந்த பூர்வ சித்தியினிடத்தில் மனதை பறிகொடுத்து அவளையே ராஜ்யத்துக்கு அழைச்சின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். தஸ்யாமுகவா ஆத்மஜான் ச ராஜவர் ஆக்னீத்ரோம் நாபி கிம் புருஷ ஹரிவர்ஷ இலாவிருத ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வகேது மால சம்ஞான் நவபுத்ரான் அஜனயதே. அந்த ஆக்னீத்ரன் பூர்வ சித்திங்கிற அப்சரஸ் நடத்திலிருந்து நாபி கிம் புருஷன் ஹரிவர்ஷன் இலாவிருதன் ரம்யகன் ஹிரண்மயன் குரு பத்ராஸ்வன் கேதுமாலன் அப்படின்னு 9 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அந்த 9 குழந்தைகளையும் ஆக்னீத்ரனிடத்திலேயே விட்டுட்டு அவள் பிரம்மலோகம் போயிட்டாள். அவள் பிரம்மலோகம் போனதும் ஆக்னீத்ரன் அவளுடைய பிரிவு தாங்க முடியல. அவளுடைய பிரிவு தாங்க முடியாமல் யாகங்கள் பண்ணினார். அந்த யாகத்தில் பகவானே பிரத்யக்ஷமானாராம். பகவானே பிரத்யக்ஷமாகி என்ன வரம் வேணும்னு கேட்டதும், பகவானுடைய திருவடி வேணும், வைகுண்டம் வேணும், மோட்சம் வேணும், இப்படி ஏதாவது கேட்கக்கூடாதோ? இந்த பூர்வ சித்தி அப்சரஸ் எந்த லோகத்துக்கு போனாலும் அங்கே போகணும்னார். பகவான் சிரிச்சுட்டே அப்படியே ஆகட்டும்னு போயிட்டார். பிரம்மலோகத்தில் பூர்வ சித்தியினுடைய லோகத்துக்கு போனார். அங்கேயும் அவருக்கு அவ்வளோ மரியாதை இல்லையா. ஏன்னா சர்வஸ்மாத் பரனான வாசுதேவனை தவிர வேறு எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு மரியாதை இருக்காது. பகவான் ஒருத்தந்தான் நம்மளை மதிக்கக்கூடியவன். அதனால் அந்த ஆக்னீத்ரன் சம்பரேதே பிதரி நவபிராதரோ மேரு துஹித்ரூஹு மேரு தேவீம் பிரதிரூபாம் உக்ரதம் ஸ்ரீம் லதாம் ரம்யாம் ஷியாமாம் நாரீம் பத்ராம் தேவவீதிமிதி சம்ஞா நவோதவஹன். அந்த ஆக்னீத்ரன் நாபிங்கிற புத்திரனிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபசு பண்ணி மேல்லோகத்தை அடைந்தார் அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் போன பிறகு இந்த 9 பேர்களும் மேருவனுடைய பெண்கள், மேரு தேவி, பிரதிரூபை, உக்ரதம்ஸ்ரீ, லதா, ரம்யா, ஷாமை, நாரி, பத்ரா, தேவவீதி அப்படின்னு 9 பேர்களை கல்யாணம் பண்ணிண்டு அந்த நாபி மகாராஜா மேரு தேவியினுடன் சேர்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிண்டு ஜனங்களை நல்வழியில் காப்பாற்றிண்டு வரார் என்கின்ற இந்த பிரியவிரதனுடைய வம்சத்தில் வந்த நாபி மகாராஜாவுடைய ஆக்னீத்ரனுடைய வம்சத்தை சொல்லி, ஆக்னீத்ரனுடைய சரித்திரத்தை சொல்லி நாபியினுடைய சரித்திரத்தில் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். இதோடு இன்றைக்கி நாம் உபன்யாசத்தை நிறுத்திப்போம். இந்த ஆக்னீத்ரனுடைய சரித்திரத்தை, அப்புறம் ரிஷபதேவர் வருவார், அவருடைய சரித்திரத்தையும் நாளைய உபன்யாசத்தில் நாம் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.